இயேசுவை காட்டிக் கொடுத்தல். ஒவ்வொரு வருடமும் யூதர்கள் பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். ஏனெனில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய முன்னோர்களை கடவுள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். இயேசு போதிக்க ஆரம்பித்து 3 வருடங்களுக்கு பின்பு இயேசு அவருடைய சீடர்களோடு பாஸ்காவை எருசலேமில் கொண்டாட விரும்புவதாகவும் அங்கே அவரை கொலை செய்ய போவதாகவும் சீடர்களிடத்தில் சொன்னார். இயேசுவின் சீடர்களில் ஒருவன் பெயர் யூதாஸ். அவன் சீடர்களின் பணத்திற்கு பொறுப்பாளராய் இருந்தான். ஆனாலும் அவ்வப்போது அந்த பணத்தை திருடி செலவு செய்வான். இயேசுவும் அவருடைய சீடர்களும் எருசலேமுக்கு வந்தவுடன் யூதாஸ் யூதர்களின் தலைவர்களை சந்தித்து பணம் கொடுத்தால் தான் இயேசுவை காட்டிக் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டான். யூதர்கள் இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவரை கொலை செய்ய விரும்புவதையும் யூதாஸ் அறிந்திருந்தான். யூத தலைவர்கள் தலைமை குருக்கள் மூலமாக யூதாசுக்கு இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி 30 வெள்ளிக்காசை கொடுத்தனர். இறைவாக்கினர்கள் முன்பு சொன்னபடியே நடந்தது. யூதாஸ் பணத்தை வாங்கி கொண்டு புறப்பட்டு போய் இயேசுவை அவர்கள் பிடிக்க காட்டிக் கொடுக்கும்படி நேரம் பார்த்து கொண்டிருந்தான். எருசலேமில் இயேசு தம்முடைய சீஷர்களோடு பாஸ்காவை கொண்டாடினார். பாஸ்காவை சாப்பிடும் போது இயேசு அப்பத்தை எடுத்து, இதை வாங்கி உண்ணுங்கள், நான் உங்களுக்காக கொடுக்கும் என்னுடைய உடல் என்றார். என் நினைவாக இதை செய்யுங்கள் என்றார். இயேசு அவர்களுக்கு மரிக்கப் போவதையும் தம்மையே அவர்களுக்கு பலியாக கொடுக்க போவதையும் சொன்னார். பின்பு இயேசு கிண்ணத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை நீங்கள் குடிக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு செய்ததை நினையுங்கள் என்றார். பின்பு இயேசு சீடர்களிடத்தில், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார். சீடர்கள் திடுக்கிட்டு, யார் அப்படி செய்வான் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் யாருக்கு அப்பம் கொடுக்கிறேனோ அவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லி யூதாசுக்கு கொடுத்தார். யூதாஸ் அப்பம் வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யூத தலைவர்கள் இயேசுவை பிடிக்க அவர்களுக்கு உதவும்படி யூதாசிடம் வந்தனர். அது இரவு நேரமாயிருந்தது. சாப்பிட்டு முடித்து இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஒலிவமலைக்கு போனார்கள். இயேசு அவர்களிடத்தில், மேய்ப்பனையை அடிப்பேன், அப்போது ஆடுகள் எல்லாம் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடியே நீங்கள் எல்லோரும் இந்த இரவில் என்னை விட்டு போவீர்கள் என்று சொன்னார். பேதுரு அவரிடத்தில், எல்லோரும் உம்மை விட்டு போனாலும் நான் போவதில்லை என்றார். இயேசு, இன்று இரவில் சேவல் கூவுவதற்கு முன்பு நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லுவாய் என்றார். பின்பு பேதுரு இயேசுவினிடம், நான் மரித்தாலும் உம்மை தெரியாது என்று சொல்ல மாட்டேன். மற்ற சீடர்களும் அப்படியே சொன்னார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீடர்களோடு கெத்சமனி என்னும் ஒரு இடத்திற்கு போனார். அங்கே பிசாசு அவர்களை சோதிக்காதபடிக்கு ஜெபிக்கும்படி சீடர்களிடம் சொல்லிவிட்டு இயேசு தனியே ஜெபிக்கும்படி போனார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். இயேசு மிகவும் வேதனைப்பட்டு அவருடைய வேர்வை இரத்தத்தின் துளிகளாய் விழுந்தது. அவரை பெலனடைய செய்ய தேவதூதர்களை அனுப்பினார். இயேசு ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் சீடர்களிடத்தில் வந்தார். அவர்களோ தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர் 3வது முறை வந்து, எழுந்திருங்கள், என்னை காட்டிக் கொடுக்கிறவன் வருகிறான் என்றார். யூதாஸ் யூத தலைவர்களோடும் படை வீரர்களோடும் பெரிய மக்கள் கூட்டத்துடன் கையில் கத்தியும் குச்சிகளையும் வைத்துக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். யூதாஸ் போதகரே என்று சொல்லி வாழ்த்தி அவரை முத்தமிட்டான். அவரை காட்டிக் கொடுக்கும்படி இப்படி செய்தான். இயேசு, முத்தத்தினால் என்னை காட்டிக் கொடுக்கிறாயே என்று யூதாசிடம் கேட்டார். படை வீரர்கள் இயேசுவை பிடித்தார்கள். அப்போது பேதுரு தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து தலைமை குருவின் ஊழியனின் காதை வெட்டி போட்டான். இயேசு அவனை பார்த்து, கத்தியை கீழே போடு, என் தந்தையினிடத்தில் என்னை பாதுகாக்கும்படி சண்டை போடும் தூதர்களை கேட்க முடியும், ஆனால் நான் கண்டிப்பாக என்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி
அவனுடைய காதை குணமாக்கினார். பின்பு அவருடைய சீடர்கள் எல்லோரும் ஓடி போனார்கள்.